இந்த கண்ணம்மா வீட்டுக்காரருக்கும் முத்துக்குமான பிரச்சனை வாய்க்கா தகராறு மாதிரி பல வாரமா போயிட்டு இருக்குது. நேத்து வேற பொசுக்குன்னு முத்து என்ன சொல்லிட்டாரு, ஒரு பாயிண்ட்ல நான் ஏதாவது பண்றோன்னு பயமா இருக்குது அப்படின்ட்டாரு. நீ எதனா எசுக்கு பொசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இப்படியே போச்சுன்னு வைங்க, இத்தனை நாள் வாய் கலப்பா போயிட்டு இருந்தது அடுத்த வாரம்லாம் கன்ஃபார்மா கை கலப்பா மாறிடும். பட் உள்ளதான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா வெளியிலயும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குதுப்பா. முத்துவோட ஃபேன்ஸ் சொல்லி ஒரு சிலர் 2 வாரத்துக்கு முன்னாடி அர்ச்சனாவோட இன்பாக்ஸுக்கு என்னன்னு அமிச்சு கண்ணா பின்னான்னு மிரட்டி விட்டுருக்காங்க. எனக்கு இப்போ உங்க எல்லாரும் மேலயும் சந்தேகமா இருக்கு. என்னடா சோ இந்த 2 பீஸுங்களால உள்ளேயும் பிரச்சனை வெளியிலயும் பிரச்சனை, எங்க போய் முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நேத்து எபிசோட்ல ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சுன்னா, இந்த டாஸ்கோட 2.0 அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் லேபர்ஸ் வெளியே தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்க தான் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம லேபர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வேணா ரூல்ஸ் போட்டுக்கலாம் மேனேஜர்ஸ். அடுத்து கக்கூசில் தண்ணி வராது, குளிக்கவும் தண்ணி வராது. அது வேணும் அப்படின்னா வெளியே ஒரு குழாய் போடப்பட்டிருக்கிறது, அதுல இருந்து பக்கெட்ல தண்ணி புடிச்சு குளிக்க மட்டும் இல்லாம 1 2 3 4 எது போனாலும் பக்கெட்ல இருக்க தண்ணியை தான் வச்சு யூஸ் பண்ணுட்டாங்க. இந்தியன் டாய்லெட்டா இருந்தா கூட பரவாயில்ல, பக்கெட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெஸ்டர்ன் டாய்லெட்ல பக்கெட்டை வச்சு சங்கடமா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். கக்கூஸ் கிளீனா இல்லையா மூக்க பத்திக்குவேன். சோ இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்ட உடனே மேனேஜர்ஸ்க்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. சரி இன்னும் போட்டு நெருக்குவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நம்மள கேட்காம லேபர்ஸ் யாரும் விடுதியில இருந்தே வெளியே வரக்கூடாது. நம்ம சொல்றவங்க தான் போய் சைக்கிள் மிதிக்கணும், நம்ம சொன்னாதான் தம் அடிக்க போகணும். அதுலயும் பிரேக் டைம் 15 நிமிஷம் தான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுப்போம் இப்படின்னு ஒரு சிலதெல்லாம் போட்டு நெருக்க ஏற்கனவே கக்கா போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க வெளியே எல்லாரும். என்னடா கருப்புச்சு 2 பேரா உள்ள போய் ஜோலியா முடிங்க. ஒரு குளியல அப்படியே 2 பேர் போறது. இப்ப அடிஷனலா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறப்போ காண்டாவுமா ஆவாதா? யாருக்காகமோ இல்லையோ தம் அடிக்கிற கேங் இருக்கு தெரியுமா வெளியே, விஷால் சத்யாலாம், அவங்களுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. என்ன டேய் கக்கா போகவும் விட மாட்டீங்க, தம் அடிக்கவும் விட மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயும் போக கூடாதுன்ட்டாங்க, கண்டாயங்களை போட்டு சாவடிக்கிறீங்க, நாங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு அங்கேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணா ஒர்க்கர்ஸோட மொத்த லைஃபும் பாதிக்கப்படும் தெரிஞ்சும் இதை பண்றதுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? அப்ப மஞ்சரி என்ன சொன்னாங்க, எதுவா இருந்தாலும் உங்க யூனியன் லீடர்ட்ட சொல்லுங்க, என்கிட்டலாம் வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்களுமே ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூனியன் லீடர் மூலியமா சொல்லுங்க, டைரக்டாலாம் பேசக்கூடாது அப்படின்னு அங்க இருந்தே அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சு. அது எங்க போய் முடியுது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பட் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு முட்டிட்டு வருது 1 2 3 4 ஏதோ ஒண்ணு, ஆனா உங்களை போக கூடாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் தான் அடக்க முடியும்? அப்படி அடக்கிறப்போ கோவம் வரதானே செய்யும். எப்படி சைக்கலாஜிக்கலா திங்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா பிக் பாஸ் குழு. இந்த வேலை தான் மனசுக்கு நிறைவா இருக்கு. நெக்ஸ்ட் ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல நம்ம அன்சிதா அழகா கொடை பிடிச்சிக்கிட்டு 80s 90s ஹீரோயின் மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப மேனேஜர்ஸ் என்ன சொன்னாங்க, நாங்க என்ன சொல்லிருக்கோம், நாங்க சொல்ற வரைக்கும் விடுதியை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, போங்க தங்கம் உள்ளே போ. என்னது இங்க கூட நிக்க கூடாதா? ஆமாமா உள்ளே போ. அதெல்லாம் போக முடியாது. இங்க பாருமா யூனிஃபார்ம் போட்டிருக்க, விடுதியை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம், நாங்க சொல்லாம ஒழுங்கா உள்ள போயிரு. அதெல்லாம் போக முடியாது. எது போக முடியாதா? உனக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு நம்ம ஆங்கிரி சௌந்தர்யா கடகடன்னு நடந்து வந்து கொடைய புடுங்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த ராணவ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு லேபர் மேல கை வச்சிருப்ப அப்படின்னு கத்த, பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். யாரா பொம்பளை? நான் 10 ஆம்பளைக்கு சமண்டா. மேனேஜர் டீம்ல இருந்து 1 by 1 உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் கொடைய புடுங்க, இன்னொரு பக்கம் கொடைய கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இத தட்டி கேட்க மஞ்சரி வர, அவங்கள பார்த்து ராணவ் ஏய் அப்படின்னு சொல்ல, யார பார்த்து கை காட்டி ஏய்ன்ற அப்படின்னு மஞ்சரி கையை பிடிச்சி தட்டி விட, என்ன அடிச்சிட்டாங்க, எம்ப்ளாயி மேல கை வச்சிட்டாங்க, இத சும்மா விடக்கூடாது அப்படின்னு ராணவ் கண்ணா பின்னான்னு கத்த, ஒரு உலக மகா நடிகண்டா, உன்னை அடிக்கவே இல்ல, ஆனா எப்படி அடிச்ச மாதிரி நடிச்ச. சிவனேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சத்யாக்கு காண்டாயிடுச்சு. அடங்கம் யார் மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு கொடைக்கிடலாம் தூக்கி போட்டு மழையில வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. டேய் 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 மைக்குடா அப்படின்னு சொன்னாலும் பெரிய மைக்கே நீ போடி, ரொம்ப அசிங்கமா பேசுற, நீ போ நீ போ நீ போ, இங்க போ போடி, பச்சை பச்சை பேசுற போ அப்படின்னு எல்லா கெட்ட வார்த்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அசிங்கமா வாயில வருதுன்றாரு. சிட்டிக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா? பட் எதனால கோவம் அப்படின்னு கேட்டா, மஞ்சரி ராணுவ கையிலேயே பட்டார்னு அடிச்சிட்டாங்க அப்படின்றதுனாலதான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அன்சிதா மேலேயே கை வச்சிட்டாங்க, லேபர் மேல கை வச்சிட்டாங்க அப்படின்னு ராணுவ எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு கத்துனாரா. அதனால தான் நம்ம சத்யா பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அடிச்சிட்ட? ஏய் நான் அடிக்கலப்பா, அடிச்சு கொல்ல பாத்தீங்களா சார்? அதுக்கும் அன்சிதா சொல்றாங்க, அவங்க கொடையில தான் கை வச்சாங்க, என் மேலலாம் கை வைக்கலன்னு. இருந்தாலும் இருமா சும்மா, நமக்கு இப்ப நச்சுன்னு ஒண்ணு சிக்கி இருக்க, இப்ப வந்து மேல கை வைக்கல கொடையில கை வைக்கிறாங்க, நீ ஹை எப்படி நீங்க கை வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் பயங்கரமா மழை பெய்ய கச்ச 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 கச்சன்னு ஆயிடுச்சு. பட் அத்தனை மேனேஜர் சொல்லியும் அன்சிதா உள்ள போல அப்படின்றது அன்சிதா பண்ண ஒரு தப்பு. அவங்க உள்ள போல அப்படின்றதுக்காக சௌந்தர்யா எகிரிட்டு வந்து ஏய் உள்ள போக மாட்டேன் அப்படின்னு கொடையை புடிச்சு புடுங்கினது சௌந்தர்யாவோட தப்பு. அன்சிதா மேலேயே கை வைக்கிறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மேனேஜர்ஸ் பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கத்துனது மட்டும் இல்லாம ஏய் அப்படின்னு கை நீட்டி பேசினது ராணுவோட தப்பு. என்னதான் அவர் கை நீட்டி பேசினாலும் நீக்கு எந்த தைரியமுன்ட்டே மேனேஜரை பார்த்து கை நீட்டி பேசுற அப்படின்னு மஞ்சரி தட்டி விட்டது மஞ்சரியோட தப்பு. மஞ்சரி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் தூக்கி போட்டு மழையில வந்து நின்னுகிட்டு ஓ கூ போ பூ இந்த மாதிரியான கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினது சத்யாவோட தப்பு. தப்பு 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 தப்பு
தப்பு. பட் இது எல்லாத்துக்குமான மெயின் காரணம் ஒரே ஒரு மழை. அதெல்லாம் வந்து கண்டென்ட் கொடுக்குற லெவலுக்கு ஆகி போச்சு பாத்தீங்களா? இத பிக் பாஸே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டார். பட் இதுல அல்டிமேட் என்னன்னா அன்சிதாவே சொல்றாங்க சௌந்தர்யா என் மேல கை வைக்கல, கொடையில தான் கை வச்சா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ராணவு என் கண்ணால நான் பார்த்தேன். அன்சிதாவை சௌந்தர்யா கைய புடிச்சு இழுத்தா அப்படின்னு எப்படி பட்டிட்டீங்க நீங்க வேலை பார்த்து சொல்லுது பாத்தீங்களா? நேத்து இப்படிதான் சொடுக்கு போட்டு கூப்பிட்டாரு என்ன அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட் போடுச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு பிட் நம்ம சேதன சொன்னாரு, ராணவே நீ அமைதியா இருக்க, ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, யோசிச்சு விளையாடு அப்படின்னு. இனி பாருங்க சார் எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க சார் அப்படின்ட்டு பண்ணுன்னு பண்றாரு. கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக இந்த கலக்கா கலக்குவான். அதுக்கும் மேல நம்ம சௌந்தர்யா அவங்க மேனேஜரா இருக்க சொன்னா மேனேஜர்களோட அடியாளா இருக்காங்க. அப்படி கண்ணெல்லாம் உருட்டி மூஞ்ச ஆக்ரோஷமா வச்சு கொடைய குர்ரி அப்படின்னு அடிக்கிற மாதிரி போறாங்க. போன வாரம் தான் சொல்லி அமுச்சு விட்டாங்க, ஏமா யார் மேலயும் போய் அப்படியே பாயாதமா, எதா இருந்தாலும் வாயால பேசு அப்படின்ட்டு. ஆனா இந்த வாரமும் பாயிற மாதிரி போறாங்க. அதுக்கு பதிலா அப்படியே அன்சிதாட்ட போய் அன்சிதா ஆஸ் பர் ரூல் உள்ள போகணும், கொடைய கொடுங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சேதன வீக்கெண்ட்ல வாயாலே வெங்கல பதக்கம் கொடுத்திருப்பாரு. பட் இப்படி பண்ணதுக்கு என்னென்ன பண்ண காத்திருக்காரோ. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அதுக்கப்புறம் எல்லாரையும் தனியா உள்ள கூப்பிட்டு நம்ம தீபக் அண்ணன் பொறுமையா புரிய வச்சாரு. இங்க பாருங்க அவங்களுக்கு ஈக்குவலா சரிக்கு சமமா சண்டை போட்டோம்னா அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்க முடியாதுமா, கோவப்படாதீங்கம்மா அப்படின்னு பொறுமையா பேசி சிச்சுவேஷனை கொஞ்சம் அப்படியே லைட் ஆக்கினாரு. ஏய் செல்லங்களா தங்கங்களா வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத நீ வாயை திறந்துறாத கொன்றுவேன். ஆனா வெளிய லேபர்ஸ் எப்படி அவங்க இப்படி பண்ணலாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம், சௌந்தர்யாவும் மஞ்சரியும் சாரி கேட்டே ஆகணும், இல்லனா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம மேனேஜர்ஸ் எல்லாம் தனியா உட்கார்ந்து மீட்டிங் போட்டு சௌந்தர்யா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ பண்ணது தப்பு, அதே மாதிரி மஞ்சரி நீ கையை அப்படி தட்டி விட்டுற கூடாது, அதுவும் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. சோ சௌந்தர்யா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி அவன் என்ன பார்த்து ஏன்னு கை காமிச்சானா, மேனேஜர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற பேர்ல ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல கையை தட்டி விட்டேன், அது ஏன் தப்பு தான், மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவங்க 3 பேர் காலையும் வந்து மன்னிப்பு கேட்டாதான் போராட்டம் பண்ணிக்கிறானுங்க. அதுவும் இவன் ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம தர்ஷிகா ஒரு ப்ளே பண்ணாங்க தெரியுமா? என்னதான் இருந்தாலும் மேனேஜர்ஸா நீங்க அப்படி பண்ணிருக்கவே கூடாது, ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு லேபர்ஸ் காதல கேட்கிற மாதிரி அங்க தனியா ஒரு பர்ஃபார்மன்ஸ போடுறாங்க. இவங்க நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க தான், அதுக்காக ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே பண்ணாம இருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். இப்படி பண்ணணுமேனு பண்ணி தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி நரம்பு பொட்டைக்க பேசி ஸ்கோர் பண்றேன் அப்படின்ற பேர்ல அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சோரே திங்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா அக்கா தான் லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வாரம் அவங்களுக்கு தான் சங்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு தனியா போய் இங்க பாருங்க இப்படி நடந்ததுனால இப்படி ஆகி போச்சு, அப்படி எப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் அப்படி கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே சுமூகமா முடியும். அதனால இப்படி உள்ள வந்தீங்கன்னா அப்படி பேசி முடிச்சிடலாம். எதுக்கு இத்தனை எப்படி அப்படின்னு பொறுமையா பவ்யமா கேட்டாலும் அதெல்லாம் முடியாது, அவங்களை இங்க வர சொல்ல, எங்களால உள்ள வந்து பேச முடியாது, தப்பு பண்ணது அவங்க, நாங்க உள்ள வரணுமா, இங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவங்க அப்படின்னு அட்டம் பிடிக்கிறாங்க லேபர்ஸ். நீங்க சாரி கேட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவோம் சார். அதனால மேனேஜர்ஸ் எல்லாரும் வெளில வந்து இப்படி ஆகி போச்சு, அது எங்க தப்பு தான் அப்படின்னு கேட்கறதுக்காக வெளியே வந்தாங்க. அப்ப சௌந்தர்யா பேச இல்ல நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லவும், சரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி கோவப்பட்டு கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அங்கேயே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் இந்த பயபுலையும் ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வாரமும். ஆனா என்ன பண்றதுனே தெரியாம எசக்க பொசக்கா ஏதாவது பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட ஆகி போயிடுது. ஆனா இவங்களே ஒத்துக்கிட்டாங்க எனக்கு இந்த டாஸ்க் எப்படி ஆடுறதுனே தெரியல அப்படின்ட்டு. இன்னும் அவ எதெல்லாம் வீக்கோ. பட் அக்கா டாஸ்க் எல்லாம் கரெக்டா தான் ஆடுறாங்க. ஆனா கோவம் வந்தா மட்டும் கோவை சரளாவா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியும் ஒத்துக்கிட்டு நான் பண்ணதும் தப்பு தான், ஏதோ ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அப்படி பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து இவ்வளவு நேரம் நீங்க பேசினது கேட்டேன்ல, நான் பேசுறது கேளுங்க, நான் சொல்ற கதையை மட்டும் கேளு. இந்த சண்டை போயிட்டு இருக்கிறப்போ ராணுவ அப்படியே எகிரிட்டு வந்து என்ன ஷோல்டர்லயே தட்டினா. அதை நான் இப்போ வரைக்கும் யார்ட்டையும் சொல்லவே இல்லை, ஆனா இங்க சொல்றேன். அதுவும் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல தானே நடந்துச்சு, அப்படிதான் இதை பார்க்கணும். அதை விட்டு அடிச்சுட்டா கிடிச்சிட்டான்லாம் சொல்லக்கூடாது. யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? பாயிண்ட். சோ பார்த்து நடந்துக்க ராணுவ அப்படின்னு சொல்ல நான் பண்ணது என் தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. சோ நேத்து எபிசோட் ஃபுல்லா மாறி அடிச்சுக்கிட்டு மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. பட் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ முத்து குறுக்க பூந்து அவன் பண்ணது தப்பு தான், அத பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஜெஃப்ரி என்ன சொன்னாரு, நான் அவர்கிட்ட மட்டும் தான் பேசுறேன், நீங்க ஏன் குறுக்க வரீங்க? ஹலோ அவர் எங்க யூனியன் லீடர், அவருக்காக நாங்க பேசக்கூடாதா? அதெல்லாம் பேசலாம், நான் அவர்கிட்ட மட்டும் தான் இப்ப பேசணும் அப்படின்றப்போ கச்சன்னு மறுபடியும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, ஐயா தேவையில்லாம உள்ள புந்து ஸ்கோர் எல்லாம் பண்ணாதீங்க, ஊராளுங்க 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜாக் உள்ள பூந்து இங்க பாருங்க கண்ணம்மா வீட்டுக்காரர், இந்த மாதிரிலாம் வார்த்தை விடக்கூடாது,
தப்பு, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஆஸ் அ மேனேஜரா உங்கள்ட்ட வேணா மன்னிப்பு கேட்கறேன், அவன்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாரு கண்ணம்மா வீட்டுக்காரர். ஆனா ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் பயங்கரமா அடிச்சுக்குது இல்ல, கண்ட்ரோலே இல்லாம. பட் இது எல்லாமே 10வது வாரத்துக்கு மேலதான் நடக்கும். அப்படி நடக்கிறப்போ ஒரு தடவையாவது அடிதடியும் நடக்கும். சோ இவங்கள்ட்ட வந்து அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இன்னைக்கே நடக்கலாம், இல்ல அடுத்த வாரத்துல நடக்கலாம். பட் கண்டிப்பா நடந்தே தீரும். நெக்ஸ்ட் நம்ம சௌந்தர்யா உள்ளேயும் போய் மறுபடியும் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மஞ்சரி தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, மேனேஜர் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில மேனேஜர்ஸ் அரகண்டா இருப்பாங்க. அதே மாதிரி நானும் டாஸ்க்ல தான் இருந்தேன், சொல்ற பேச்ச கேட்கல, அதனால கோவப்பட்டு போய் புடுங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, சிம்பிளா முடிஞ்சிச்சே, அழுவாத அப்படின்னு உடனே நான் ஒன்னும் அதுக்கு அழல. ராணுவ என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஆல்ரெடி விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டார்ல, 2 வார்னிங் கொடுத்துட்டார்ல, அதுக்கப்புறமும் நீ எகிரிட்டு வர, இந்த வாரமும் நீ காலி அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தினா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு சௌந்தர்யா, அவன் ஏதோ லூஸ் தனமா சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்படி சொன்னதெல்லாம் தப்பு. அவன் எல்லாத்தையும் பர்சனலா பாக்குறான். நீ டாஸ்க்ல இருந்தா பண்ற, ஃப்ரீயா விடு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யாவோட கண்ணீர் காணாம போச்சு. என்ன நான் இருக்கேன்டா, வளர்ந்து போய் எழுதிட்டு. ஆக்சுவலா நம்ம அக்காக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டா, வீக்கெண்ட்ல நம்மால் வந்து என்னென்ன கேள்வி கேட்க போறாரோ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோமோ அப்படின்றதுதான் பயம். மத்தபடி இந்த பீசுங்கெல்லாம் பேசிடுமோ, இல்ல நம்ம தப்பா பேசிட்டோமோ அப்படின்னா துளி அளவு கூட பயம் கிடையாது. ஏன்னா இந்த பீசுங்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அக்காக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ ஒன்லி பயம் இஸ் நம்ம சேதண்ணே, அவர் பேசவும் விட மாட்டாரு, சங்கையா கேள்வியும் கேட்பாரு. சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலும் இதை ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ என்ன சொல்றது அப்படின்ற பதில் தெரியாம தான் நம்ம அக்கா தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ணிடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் பேசி பார்க்குறேன், பேசுறேன். ஃபைனலி எல்லாரும் 1 2 3 4 போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் 1 போக தான் டைம் இருக்கு, தவிர்த்து 2 3 4லாம் போக முடியல. இதுக்கு மேல வளர்த்தோம்னா வேலைக்காகாது. போனவங்க சந்தோஷம், போகாதவங்க அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க. சட்டு புட்டு மீட்டிங்கை முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல நம்ம யூனியன் லீடர் ராணவ் REIC அப்படின்னு 4 கோரிக்கை வச்சிருக்கோம். அதுல 6 பத்தி 6ல் தொடங்கும் ரஞ்சித் அண்ணன் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்துக்கிட்டாரு. சோ அண்ணன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல எந்திரிச்சு, தங்கம் R ஃபார் ரெஸ்பெக்ட் தங்கம். இப்போ இந்த கம்பெனி இருக்கே, அது மேனேஜர்ஸ் தாண்டி எங்களை மாதிரி லேபர்ஸ்னால தான் இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்திருக்கு. இதே மாதிரி 1982ல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது அப்படின்னு பேசுன்னு பேச மஞ்சரி உள்ள பூந்து, சார் சொல்ல வரதை சட்டு புட்டுன்னு சொல்லுங்க சார், சாமா ஈத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பாத்தீங்களா பேச விட மாட்டீங்க, இது ஜனநாயக நாடு, பேச்சுரிமை கண்டிப்பாக தேவை அப்படின்னு தூய தமிழ்ல போக ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளால ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அதுக்காக 1 மார்க் கொஸ்டினுக்கு எஸ்ஏ லெவலுக்கு ஆன்சர் எழுதுனா எடிட்டர்ஸோட மனசையும் யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த பீஸ் பேச ஆரம்பிச்சது அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்து 24 மணி நேரத்தை கடன் வாங்கி தான் ஓட்டணும். அந்த அளவுக்கு லென்த்தா பேசுவா, அப்படி இல்லனா பேசவே மாட்டாரு. ஒரு நிமிஷம் பேசுறீங்க. பட் சுருக்கமா அண்ணன் என்ன சொல்ல வந்தாருன்னா, நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், நீங்களே எங்களுக்கு கொடுங்க. நாங்க சாரு மோருன்லாம் போட்டு பேசுறோம்ல, நீங்களும் அதே மாதிரி சாரு மோருன்னு போட்டு பேசுங்க அப்படின்றதுதான் லென்த்தா வீணை வாசிச்சிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். அடுத்து நம்ம ராணவ் அவரோட பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்ற பேர்ல காய்கறியே இல்லாம காய் நறுக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட் வேணும், அதை நாங்க சொல்ல வரோம் அப்படின்னு இந்த ஐடி கம்பெனி எல்லாம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மேனேஜர் போட்டு பெரிய இடத்துல இருந்து வந்தது 3 லெட்டர்ல மாத்தி நான் தான் அமிச்சேன், என் மூலியமா தான் உனக்கு தெரிய வரணும் அப்படின்னு பெருமை பீத்திப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பினிஷிங் டச் கொடுக்குறாராமா. நம்ம ரஞ்சித்தோடது முடிஞ்சிச்சு. அடுத்து ஈ பத்தி ஏதோ விஷால் பேச போறாரு, அது அவரே பேச வேண்டியதானே. அதுக்கு முன்னாடி நம்ம ராணுவ எந்திரிச்சு, இப்பொழுது விஷால் அவர்கள் ஈ என்றால் என்ன அப்படின்னு சொல்லுவார். உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் வாங்க இப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்கிறதுக்கு இந்த பீஸ் காய்கறி நறுக்கிட்டு இருக்கு. சோ நம்ம விஷால் என்ன சொன்னார்னா, இ ஃபார் ஈக்குவாலிட்டி, தேவைக்கேற்ற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்கிறீங்க தெரியுமா, அது வேண்டாம், உங்களை மாதிரியே எங்களையும் ஈக்குவலா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ உரிமை இருக்கு. அடுத்து நம்ம சத்யா எந்திரிச்சு, ஐ ஃபார் இண்டிபெண்டன்ஸ், மழை பெய்யறப்ப எங்களுக்கு வெளியே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சோ எங்களை இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்லி ஒரே இடத்துல போட்டு அடைக்க பாக்குறீங்க, அங்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்குது எங்க மேல, எப்படி அங்க உட்கார முடியும், அதனால எங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து எப்ப வேணா போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போவோம் சாமி அப்படின்னு கேட்டாரு. யூ டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ இப்படின்னு சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அப்படியே அந்த கட்டை விரல வாய்க்குள்ள விட்டு அப்படின்னு சப்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம முத்து, என்னது இது, ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கிறப்ப இந்த மேனேஜர் காலை தூக்கி இது மேல போட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு சப்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
மானம் கெட்ட அயோக்கிய பள்ளியா. இதெல்லாம் ஒரு மேனேஜர் செய்யற வேலையா அப்படின்னு இவங்களை புடிச்சு இழுத்து விட அப்ப நம்ம சௌந்தர்யா ஒரு லுக் விட்டாங்க பாருங்க. என்னடே நான் சிவனேன்னு உட்காந்து சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு இருக்கேன், உங்க பிரச்சனை ஒண்ணுக்கு உள்ள வந்தனா நீங்க ஏதோ பேசுறீங்க, நான் அமைதியா தானே உட்காந்துட்டு இருந்தேன், கால் வலிக்குதுன்னு இப்படி நீட்டி சாப்பிட்டது உங்களுக்கு பொறுக்கல. டேய் பேசினாலும் அடிக்கிறீங்க, பேசாம தின்னாலும் அடிக்கிறீங்க, உட்கார்ந்தாலும் அடிக்கிறீங்க, என்னதான்டா பண்றது நான் அப்படின்னு பாவமா பாத்துட்டு இருந்தாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெஃப்ரி என்ன பண்ணாரு, நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும் தாயி, அந்த தட்டை கொடுமா அப்படின்னு அவங்க கையில இருந்து பொறுமையா வாங்கி கீழே வச்சு இப்படி இப்படி அப்படிதாமா இப்படி வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாரு. கை கழுவுலையே அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் கை கழுவுனாதான் பேசுவீங்களா? இல்ல இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு மீட்டிங்கை கண்டினியூ பண்ணாங்க. நான் இன்னும் சாப்பிடலையே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அந்த சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா கம்யூனிகேஷன். ஆமா, காலையில் நடந்த 1008 பிரச்சனைக்கு மெயின் காரணம் எல்லாரும் குபு குபுன்னு வந்தது. அதுக்கு பதிலா ஒரே ஒரு மேனேஜர் வந்து எங்க யூனியன் லீடர் கிட்ட பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், அதனால கரெக்டா கம்யூனிகேட் பண்ண பழகிக்கிங்க அப்படின்றது தான் அந்த 4 கோரிக்கையா. இதை கேட்டு நம்ம ஜாக்கு, உங்க கோரிக்கை ஏற்கப்படும், உங்களுக்கு சாதகமாகவே நடத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை முடிச்சு விட்டாங்க. இதோ மீட்டிங் சொன்னீங்க, பீடா கடை வச்சிருன்னு கூட போய் பேசிட்டு இருக்கான். சரி வந்தது வந்துட்டீங்க, அப்படியே வாங்க இங்கே சோறு போட்டு தானே சாப்பிட்டு போங்க அப்படின்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு இங்க வேணாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அட்டம் பிடிக்கிறாங்க. சரி போய் தொலைங்க அப்படின்னு வெளியே அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யா சொல்றாங்க, அவங்க பேசுறதெல்லாம் பாக்குறப்ப சமரசம் பேச வந்த மாதிரியா தெரியுது, அதனாலதான் அப்படி உட்கார்ந்தேன், அது தப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னாலும் இதுல என்ன தப்பு இருக்கு? நான் பாட்டு மீட்டிங் நடக்கிறப்ப சாப்பிட்டு தானே இருந்தேன். ஏமா யாராவது மீட்டிங் நடக்கிறப்போ இந்த மாதிரி காலை போட்டு சாப்பிடுவாங்களாமா அப்படின்னு ஜாக் வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் அவங்க பண்றது தப்பு, அவமரியாதைக்குரிய ஒரு செயல் அப்படின்றது அக்காக்கு கட்சி வரைக்கும் புரியல. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. அடுத்து ஸ்வாப்பிங் டைம். அதன்படி இங்க இருந்து சௌந்தர்யாவை வெளில தள்ளி விட்டு சத்யாவை உள்ள தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் சத்யா கிட்ட மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த டாஸ்க் ஸ்டார்டிங்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா, முதல்ல டாஸ்கா பாக்குறாங்களா, எந்த ஒரு விஷயமாகட்டும் பர்சனலா தான் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு லேபர்ஸ்குள்ள இருந்த எல்லாரும் பண்ணதையும் பாருங்களேன், டாஸ்கா பார்க்காம பர்சனலா தான் கொண்டு போறாங்க. இங்க வேலையை விட்டு நிறுத்தவும் முடியாது, வெளியே போகணும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம், ஆனா அது எல்லாத்தையுமே பர்சனலா கொண்டு போனா எப்படி தான் டாஸ்க் பண்றது? இவங்க எல்லாருமே பர்சனல் அண்ட் டாஸ்க் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு காலைல அன்ஷிதா பண்ணது, ராணுவ பண்ணது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு பொறுமையா சொன்னதுக்கு அப்புறம் சத்யாக்கு புரிஞ்சு, ஆமா அதுவும் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த டாஸ்க் புரிதலோட விளையாடுறது ஒரு சில பேர் மட்டும்தான், மத்த எல்லாருமே டாஸ்கையும் எடுத்து பர்சனலோட கலந்து வேற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பாடம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். நீ எதுக்கு ரெடியா இருக்க? நெக்ஸ்ட் பெஸ்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி ரயானை சூஸ் பண்ணி அவரையே யூனியன் லீடராகவும் போட்டாங்க. டாஸ்கே முடிய போது இப்ப போய் இவர் யூனியன் லீடர் ஆகி எந்த ஆயிலாம் இல்லைங்க. நெக்ஸ்ட் தீபக் அண்ணன்ட்ட கேட்டு நம்ம ஜாக்லின் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்காங்க. ஆனா ரூல் படி ஒரே டைம்ல 2 பேர் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ண கூடாது. பட் ஃபேஸ் வாஷ் பண்றப்போ 2 பேர் ரெஸ்ட் ரூம் குள்ள இருந்திருக்காங்க. சோ இது விதிமீறல், அதனால ஜாக்லினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல ஊட்ட விட்டு வெளியே அனுப்புறோம் அப்படின்னாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இல்ல, லேபர்களோட சேர்க்க போறோம், அதனால நாமினேட்டட் ஜோனுக்கு போமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சோ நம்ம தீபக் அண்ணா வந்து மன்னிச்சிருமா, எனக்கே தெரியாம தான் இது நடந்து போச்சு, நீ ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன்னு சொன்னதுனால நான் விட்டேன், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல தாய் அப்படின்னு போய் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்டுட்டு இருந்தார். இருந்தாலும் அந்த மன்னிப்பு கேட்ட மனது இருக்க, அதுதான் கடவுள். ஒயின் ஷாப்ல ஒரு சில சரக்கு கிடைக்காது, எங்கேயோ பிளாக்ல வாங்கி குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாக்க போய் சைக்கிள் ஓட்டுமா, கொஞ்சம் வேலை இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி ஓட்ட விட்டாங்க. அந்த டைம்ல பக்கத்துல ராணுவ உட்காந்துக்கிட்டே நொய்யபுயான்னு பேசினே இருந்திருக்காரு. இதனால கடுப்பான ஜாக்கு, யமா பவித்ரா தாயி எப்படியாவது இவன் வந்து என்ன காப்பாத்தி விடுமா அப்படின்னு கேட்டாலும், உன்னை வெளியே அமிச்சாங்கல்ல அது எதுக்காக? ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்காக, தப்பு பண்ணதுக்காக. அப்ப இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். உனக்கு பனிஷ்மெண்ட் சைக்கிள் ஓட்டுறது கிடையாது, என்கிட்ட பேசுறது அப்படின்னு மீண்டும் மீண்டும் இரிட்டேட் பண்ண ஜாக்குக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. யூனியன் லீடர் தயவு செஞ்சு இந்த பீஸை வாய மூட சொல்லுங்க, கடுப்பாவுது, கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம், சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா. யூனியன் லீடரும் வந்து பயங்கரமா கெஞ்சி கேக்குறாரு, டேய் கொஞ்சமாவது அமைதியாடுறா, ஏன்டா போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு வார்னிங்கா எடுத்துக்க இல்ல ரெக்வெஸ்டா எடுத்துக்க, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா சொல்றேன் அதையாவது எடுத்துக்க, கொஞ்ச நேரம் அடக்கி வாசிடா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ட்ரை பண்றேன் அப்படின்னு வாய மூடினாரு. ஓகே I will try. ஆனா உண்மையிலே பனிஷ்மெண்ட் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரே ஒரு நாள் நம்ம ராணுவோட ரூம்ல போட்டு அடைச்சு விட்டா போதும், ஜென்மத்துக்கு யாரும் தப்பே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளால சிறப்பா இரிட்டேட் பண்றாரு. அவன் என் பையன் பைத்தியக்காரன். ஃபைனலி இந்த டாஸ்க் ஓவரு. ஸோ நம்ம பவித்ரா ஓடி வந்து ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சி அப்பாடான்னு சொன்னாங்க. அது கூட ஓகே. ஆனா வெளியே நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார விஷால கட்டி பிடிச்சி உம்மா கொடுத்துட்டு ஐ மிஸ் யூங்கிறாரு. மச்சான் அந்த அருண் ஒன் சைடா லவ் பண்றான்டா. ஆமா மச்சி, அடுத்த வாட்டி ஒரு போது தொட தர்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுனோடா. கடைசியாக முத்துவும் மஞ்சரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்து சொல்றாரு, எனக்கு இந்த அருண் கிட்ட பேசுறதுக்கே காண்டாவது, பேசாம சொல்ற போறேன், இனி நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம், எது வந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரா. மஞ்சரியும் ஆமாமா அதை தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னாங்க.
பட் அதுக்கான காரணம் முத்து என்ன சொன்னார்னா, அவன் வேற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், கலை பிடிங்கின்றான், மவுத் பீஸுங்கிறான், பாபா பாங்கறான். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு ப்ரொவோக் ஆகுது தெரியுமா? நானும் மனுஷன் தானே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு பாயிண்ட்ல எசக்கு பசக்க ஏதாவது பண்றவனு எனக்கே பயமா இருக்குது அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை பார்த்துட்டு இந்த 2 பீஸுங்களும் பயந்துட்டு இருக்குதுங்க. அங்க நிக்கிறாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர். தி ப்ரொவோக்கிங் கிங் அப்படின்ற பட்டத்தை நம்ம ஆளுக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும். தி ப்ரொவோக்கிங் கிங் award goes to அருண். தம்பி நீங்க தொடர்ந்து வெற்றிகள் பெற என் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம மஞ்சரி ராணுவ பார்த்து, டேய் இங்க வாடா, இங்க எதுக்குடா காலைல சௌந்தர்யாவை பார்த்து அந்த மாதிரி 2 வார்னிங் அப்படின்னு சொன்னேன். இல்ல மார்க் பண்ண மாதிரி தெரிஞ்சு அதனால சொன்னேன், நீ ஏதாவது ஒன்னு சொல்லி விட்டுற, இப்ப பாரு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குது, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னதும் டாஸ்க் எது பர்சனல் எதுனே பிரிச்சு பார்க்க தெரியல, நீ எல்லாம் வந்துட்ட 6 அடி ஹைட்ல வாடா அப்படின்லாம் சொல்ல கிட்டத்தட்ட ஆனா அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கு அந்த பீஸும் கேட்டு ஓகே மேடம் அப்படின்ட்டு போயிடுச்சு. நம்ம டாஸ்க் அப்போ ஒரு மாதிரி இருக்காரு, டாஸ்க் இல்லாதப்போ ஒரு மாதிரி இருக்காரு. உள்ளே விட்டு வெளியேறி விட்டு விளங்க முடியா பரிச்சைனா. லாஸ்டா நம்ம தர்ஷிகா போய், என்னடா முத்து நேத்தி பேசினதுக்கு ஃபீல் ஆயிட்டியா? நான் எதுவும் மீன் பண்ணி சொல்லடா, நீ சிரிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன், நீ ஒருவேளை ஹர்ட் ஆயிருந்தா என்ன மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு 2 பேரும் கட்சியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல பயங்கரமா ஹர்ட் ஆனன்னு சொல்லி முத்து வேற ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரா, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா. இதுக்கப்புறம் தர்ஷிகா கிட்ட இருந்து ஒன்னும் பெருசா மேட்டர் கிடையாதா, ஆகையால் மோஸ்டா இந்த பீஸ் அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப விஷாலோட வாழ்க்கை சரி. இப்போ எல்லாரோட ஃபேஸும் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பீஸும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இன்னமும் உள்ள உட்காந்துக்கிட்டு பாப்பா பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டாங்களேன்றதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அப்போ கூடிய சீக்கிரம் சரி. அண்ட் மக்களே, அன்சீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம். நிறைய பேர் அன்சீன் ஏன் போடலன்னு சொல்லி கேட்கறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குது. சோ போடல அப்படின்னா அன்சீன்ல சிறப்பான சம்பவம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கேட்காமலே கன்ஃபார்மா போடுவோம். சோ தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.